ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கனரின் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வாகமனில் இன்னொரு பார்க்குக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த பார்க்கில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு மலை குன்று அருமையாக இருக்குது. அந்த குன்றுலேருந்து நம்ம பார்க்குறப்ப நம்மளை சுற்றி ஒரு அருமையான ஒரு வியூ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்திருந்த டைமில் இந்த பார்க்குக்குள்ளே சரியான மழை. அதனால் நாங்கள் எல்லோரும் அங்கேயே இந்த பார்க்கில் இருக்கிற மலைக்கோட்டை வந்து நாங்கள் எல்லாருமே வாங்கிக்கிட்டோம். மலைக்கோட்டு தான் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் வாகமனில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இந்த மலைக்கோட்டு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிசைட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் குடல்லாம் கொண்டு வந்திருந்தோம். ஆனால் குடை கொண்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் பெஸ்ட்டு வந்து மலைக்கோட்டு தான். ஏன்னா எப்போ வந்து மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சீசனில் எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வாகமனில் சுற்றி பார்க்குற வரைக்கும் மலைக்கோட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மலைக்கோட்டையை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த பார்க்குக்குள்ளே வரப்போ சரியான மழை பெஞ்சனால அந்த பார்க்குக்குள்ளே நடந்து வந்தப்போ நிறைய கொஞ்சம் கேமெல்லாம் இருந்தது. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இப்போ வந்துட்டு மழை இல்லை. அதனால் இப்போ நான் இந்த பார்க்கில் உங்களோட இந்த வியூவை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு இடத்துல தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சரியான மழைங்க, இன்னொரு சைடு வந்து வெயில் அடிக்குது. நாங்கள் இருந்த சைடில் வந்துட்டு சரியான காற்று. என்னோடய வீடியோஸ்லேயே வந்து அந்த காற்று சத்தத்தை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. எங்களால் வந்து நிற்கக்கூட முடியல. அந்தளவுக்கு வந்து காற்று வந்து எங்களையே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. என்னால் வந்துட்டு செல்லை வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல. இப்போ இந்த சின்ன தண்ணி ஓடை மாதிரி போகுது பாருங்கள். இந்த ஓடைக்கு மேலே தான் வந்துட்டு ரோப்பில் வந்து நம்ம அப்படியே தொங்கிட்டே போகிற மாதிரி ஒரு கேம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து அது அலௌடு கிடையாது. ஆனால் போட்டிங் வந்து இருந்தது இந்த இடத்துல. ஆனால் போட்டிங்குமே இப்போ வந்து அவங்க வந்து அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் போன டைமில் எந்த கேமுமே நாங்கள் வந்து விளையாடலை. பார்க்க ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். எங்கே நம்மளோட செல்லை வந்து காற்று அடிச்சுட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிற்கவே முடியாத அளவுக்கு காற்று நாங்கள் போன டைமில். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரியான வெயில் அடிக்குது. இன்னொரு சைடு வந்து அப்படியே இருண்டு போய் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பக்கம் மழை பெய்யுது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு குன்றுக்கு வந்து மேலே வந்து போகிறோம். இங்கே வந்து இந்த பார்க்கில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சென்ட்ரல்லேருந்து நம்ம சுற்றி பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு மலை குன்றுகள் மாதிரி நல்லா பச்சை பசேன்னு புல்வெளியில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். நம்ம எங்கே போகணுன்னாலும் இந்த பார்க்குக்குள்ளே இந்த மலை குன்றுகளில் நம்ம மேலே ஏறி ஒரு அருமையான வியூவை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் எல்லாருமே வந்து அங்கே நின்று வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம நின்று வந்து இந்த இடத்துலேருந்து நம்மளால் வந்துட்டு ஃபுல்லாக நம்மளால் இந்த வியூவை வந்து ரசிக்க முடியும். என் கூட வந்து பிள்ளைங்கள்லாம் செம்ம ஜாலியாக கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த பார்க்கில் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து நிற்கலை. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக சில ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அருமையாகவே இருந்தது. காற்று அடிக்கிற அடியில் சரி நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எங்களுக்கு தோணுன ஐடியா வச்சு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் சாப்பாடு சுட அந்த மழையோடு வந்து மதியம் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம். அந்த சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்றப்ப மழை வந்து நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் பஸ்ஸுக்குள்ளே தான் உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். சூசைட் பாயிண்ட்டில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி அப்படியே நடந்து தான் போகிறோம். இந்த மலையில் நம்ம நடந்து போகிற ஒரு அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. என் கூட வந்து அத்தனை பேரும் வந்து ரொம்ப 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 ரசித்து இந்த மலை மேலே ஒரு அனுபவத்தை நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
நாங்கள் போன டைம் வந்து எங்களுக்கு ஒரு அருமையான சீசன் வந்து இருந்தது. இப்போ இந்த இடத்துல நின்று நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எங்களால் நடக்கவே முடியல, மழை. அதனால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் தான் நாங்கள் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம நடந்து போகிறப்ப நம்மளுக்கு சுற்றி வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதனால் நம்ம குரூப்பாக போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் கை பிடிச்சிட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. அது கவனமாக சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறப்ப பிள்ளைங்கள அங்கேயும் இங்கேயும் ஓட விடாமல் நம்ம கூடயே நம்ம வச்சு கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், அந்த சைட்லலாம் நம்மளுக்கு வந்துட்டு எந்த விதமான தடுப்பு சுவர்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம மலை மேலே நம்மளே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மலை நம்ம கலந்து போய் ஒரு அருமையான வியூவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கேயுமே என்னால் சரியாக வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, ஏன்னா சரியான காற்று. உங்களுக்கே இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியும் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது. இருந்தாலும் இந்த காற்றுல நானும் என்னோடய பொண்ணும் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே நடந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் நிற்க, அதுக்கப்புறம் நடக்க, அந்த மாதிரி இருந்தோம். நல்லா மழை பெஞ்சோன்னே ஒரு இடத்துல பேசாமல் நின்றுட்டோம். மழை வந்து கொஞ்சம் நின்றோன்னே அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். அது போக வந்து இந்த பனிமூட்டம் வேறு நம்மளுக்கு பாதையே தெரியாமல் வந்து இருந்தது. அதனால் கொஞ்சம் நாங்கள் கவனமாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பள்ளம். அதனால் இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு நம்ம நடக்கிறப்ப ரொம்ப கவனமாக நம்ம நடக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மலையில் கொஞ்சம் நடுப்பகுதியில் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டோம். ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால சரி கொஞ்சம் மழை நின்றோன்னே மேலே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மழை நின்றோன்னே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாரலாக இருக்கிறப்ப அப்படியே மேலே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நின்று தான் நாங்கள் வந்து போனோம். ஏன்னா பாதையுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது. எல்லாருமே எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே இந்த இடத்த வந்து பார்க்கணும், அதுவும் மலை ஏறி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஜாலியாக நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிட்டு ஜாலியாக நாங்கள் மேலே ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 2-3 மலையை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு மலை லாஸ்ட்டாக ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலைக்கு தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் எல்லோரும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு வாகமனில் இடங்களை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம நடந்து போகிறது அப்படிங்கிறது செம த்ரில்லிங் தான். ஆனால் பயம் இல்லை, எல்லோரும் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பயம் இல்லை. கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து நடந்து போகணும். பாறைகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து வழுக்கலை. சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்கலாம், ஏன் இந்த மலையில் வந்து நீங்கள் மலை ஏறினீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கூட கேட்கலாம். ஆனால் நாங்கள் ஏறுறப்ப எங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான பாறைகளுமே வந்து கால் வந்து வலிக்கவே இல்லை. நல்லா நம்ம க்ரிப்பாக தான் நம்மளால் வந்து மலை மேலே ஏற முடிஞ்சிச்சு. அதனால் பயம் இல்லை. இந்த மாதிரி இந்த சூசைட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மலைகளை நம்ம கடந்து போய் ஒரு அருமையான வியூவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிமூட்டம் அப்படியே வந்து இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி வந்து நம்மளே வந்து மூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்த பாதை தான் அது. கீழேருந்து நம்ம இப்போ வந்து மேலே வந்திருக்கோம். ஸோ நம்ம திரும்பியும் வந்து நம்ம வந்து போகணும். ஃப்ரெண்ட்ஸ், வாகமன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடங்களையும் நீங்கள் சுற்றி பாருங்கள். ஒரு அருமையான பிளேஸ். கேரளாவில் நம்மளுக்கு வந்து வாகமனில் இருக்கிற எல்லா பிளேஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க வேண்டிய இடங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொடைக்கானல் மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த இடங்கள் வந்து இருக்குது. வாகமன் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்கள் லைஃப்பில் 1 டைமாவது வாகமனில் வந்து ஃபேமிலியோடு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அது முக்கியமாக அந்த சூசைட் பாயிண்டில் வந்து நீங்கள் நடந்து போகிறப்ப ரொம்ப கவனமாக போங்க. பாருங்கள், என் கூட வந்தவங்க எல்லாருமே கைப்பிடிச்சி ஒருத்தரை வந்து கைப்பிடிச்சி தான் மெதுவாக தான் நாங்கள் எல்லாருமே ஏறி போனோம். அவசரப்படலை. கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த மலை மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இன்னொரு ஒரு 2 இடத்துக்கு நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம்.
ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம டூர் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இடங்களை வந்து வேகமாக சுற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போகிறோமோ அப்போ தான் வந்துட்டு நம்ம எல்லா இடங்களையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சில இடங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எல்லா இடங்களையும் வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் வேறு ஒரு இடம், அதாவது இன்னொரு ஒரு பார்க் ஒன்று இருக்குன்னாங்க, அதையும் வந்து நம்ம சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், அந்த சைடு உங்களுக்கு வந்து நல்லா வெயில் அடிக்கிறது, உங்களுக்கு இன்னொரு சைடு பனி மூட்டம், எங்கள் சைடு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாகமனில் நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.